உள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பள்ளியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பள்ளி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பள்ளி நிறைவேற்றிக் கொள்ளுமிருக்கின்றோம். கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற மனநிலையோடும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காகவும் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே கடவுள் அன்னையின் வழியாக நம்முடைய நன்றி காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அன்னையின் வழியாக ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்தமை மன்றாடுகின்றோம். அதனால் வர இருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர அருள் தாரும். உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்களுள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்பிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலாதியிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால்
நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்ரேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய
மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 43, மேலும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபொழுது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்குட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டபொழுது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரத்தை சிறப்பித்து கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த தவக்காலமானது பல நேரங்களிலே நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற ஒரு கருத்து, இது வருத்தத்தின் காலம், இது சோகத்தின் காலம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், இந்த தவக்காலமானது மகிழ்ச்சியின் காலம். அதனால்தான் இதனை கொண்டாட்டத்தின் காலம் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள், அருளின் காலம் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய திருவள்ளி பாட்டின் வழியாக, வாசகங்களின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம், இறை திட்டம் வியப்பு நிறைந்தது. கண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, உள்ளத்திற்கு வியப்பை கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்றது. அப்படியாக இறை திட்டம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே
மனிதனுடைய சொல், செயல், சிந்தனை ஒன்றாகவும் கடவுளுடைய செயல்பாடுகள் வேறொன்றாகவும் இருக்கின்றது. எனவே யார் ஒருவர் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அப்படியாக இறை திட்டம் என்ன என்றால், இந்த உலகத்திலே மனிதன் துன்பங்களின் வழியாக மீட்பை அடைய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: உன்னுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு, உன்னுடைய திட்டங்கள் வேறு, என்னுடைய திட்டங்கள் வேறு. எனவே கடவுளுடைய திட்டம் என்பது இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற பொழுது துன்பங்களை அவன் கடவுளுக்காக மகிழ்ச்சியோடு ஏற்று வாழ்கின்ற பொழுது அவன் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றான். இதுதான் இறை திட்டம். துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை, பாடுகள் இல்லாமல் வாழ்வு இல்லை. இதுதான் இறை திட்டம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அப்படியாக இன்றைய வாசகங்கள், முதல் வாசகமும் இரண்டாம் வாசகம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம், இந்த இறை திட்டத்திலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக அமைய வேண்டும், எத்தகைய மனிதர்களாக நாம் இறை திட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு முறை மதியம் 2 மணிக்கு மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சைக்காக நேரம் ஒதுக்கப்பட்டது. ஏனென்றால் அப்பொழுது காலையிலே விபத்துக்குள்ளான ஒரு இளைஞனுக்கு மதியம் 2 மணிக்கு அறுவை சிகிச்சை. அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் மருத்துவமனையினுடைய வாயிலிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்தால்தான் மகன் பிழைப்பான், இந்த மகனுக்கு உயிர் கிடைக்கும் என்று அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைந்திருந்தது. பதட்டத்திலே இருந்தார்கள். 2 மணி ஆகிவிட்டது. அறுவை சிகிச்சைக்கு வர வேண்டிய மருத்துவர் வரவில்லை. 2:30 ஆகிவிட்டது, 3 ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அந்த மருத்துவர் வந்தார். இதனால் கோபமடைந்த அவருடைய தந்தை, உற்றார் உறவினர்கள் எல்லாம் அந்த மருத்துவரை பார்த்து பல்வேறு விதமான கேவலமாக பேசினார்கள். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? சீக்கிரம் வந்திருந்தால் என்னுடைய மகனை நீங்கள் விரைவிலே குணமாக்கி இருக்கலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த மருத்துவர் அமைதியாக புன்முறுவலோடு அறுவை சிகிச்சை அறைக்கு சென்று தன்னுடைய பணியை ஆற்றி திரும்பி வந்த பொழுது அப்பொழுது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, மகன் பிழைத்து கொண்டான் என்ற செய்தி. ஆனால் மருத்துவருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. செவிலியை மருத்துவர் இவ்வாறு அறிவிப்பு செய்தார், மகன் பிழைத்து கொண்டான் என்று. ஆனால் மருத்துவருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. அப்பொழுது அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த மகனுடைய தந்தை மருத்துவரை பார்த்து கேட்டார், மகன் பிழைத்து கொண்டானாம், நீங்கள் ஏன் முகத்திலே மகிழ்ச்சியாக இல்லை உங்களுடைய உள்ளத்திலே என்றெல்லாம் கேட்டார். அப்பொழுது அருகில் இருந்த ஒரு மருத்துவர் சொன்னார், நீங்கள் இந்த மருத்துவரை பல்வேறு விதமான ஏளனமான பேச்சுகளினால் அவமானப்படுத்தினீர்கள். அவர் காலதாமதமாக வந்ததனுடைய காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உண்மையிலே அவரை பேசியிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த மருத்துவருடைய மனைவி காலையிலே விபத்துக்குள்ளானாள். அவளுக்கும் அறுவை சிகிச்சை முடிந்து அவள் இறந்து போனாள். அவளை அடக்கம் செய்யக்கூட நேரமில்லாமல் அங்கே வீட்டிலே வைத்துவிட்டு உங்களுடைய மகனுக்காக அறுவை சிகிச்சை செய்ய வந்தார் இந்த மருத்துவர், அவரை நீங்கள் கேவலமாக பேசிவிட்டீர்கள் என்று சொல்லி அந்த மருத்துவருடைய உண்மையான மனதினை, பணி செய்கின்ற மனதினை, பொறுமையுள்ள மனதினை அங்கே மருத்துவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் அந்த தந்தை புரிந்து கொண்டார், மன்னிப்பு கேட்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை திட்டத்திலே நாம் முழுமையாக பங்கு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் 2 விதமான மனிதர்கள், 2 விதமான எண்ணங்கள். முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது யாக்கோபினுடைய மகன் யோசேப்பு
அவருடைய மனநிலை. யாக்கோபினுடைய மற்ற பிள்ளைகளுடைய மனநிலை, யாக்கோபினுடைய சகோதரர்கள் மனநிலை முழுவதும் பொறாமை நிறைந்த மனநிலையாக இருந்தது. அவருடைய சகோதரர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், இவன்தான் தன்னுடைய தந்தைக்கு நெருக்கமானவன், இவனை கொன்று போட வேண்டும் என்று பொறாமை உள்ளத்தினால் அங்கே இருந்தார்கள். ஆனால் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவரை கட்டி அந்த குழியிலே தள்ளிய பொழுது கூட கூச்சலிடவில்லை. மீண்டுமாக அந்த குழியிலிருந்து எடுத்து எகிப்து நாட்டை சார்ந்த வணிகர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது கூட எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. பொறாமை நிறைந்த சகோதரர்கள், பொறுமை நிறைந்த அந்த யோசேப்பு. இந்த இரண்டு மனநிலையிலே இருந்த யார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றால், கடவுளுடைய திட்டத்தை ஏற்று பொறுமையாக இருந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு அவருடைய பின் வருகின்ற நாட்களிலே அவர் பெற்ற வாழ்வு எகிப்து நாட்டினுடைய பார்வோன் மன்னனுக்கு அடுத்த நிலையை அவன் அடைந்து அனைவராலும் பாராட்டப்படுகின்ற, அனைவரையும் வாழ வைத்த ஒரு மனிதராக மாறினார். காரணம், பொறுமையின் வழியாக இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த துன்பங்கள், தன்னுடைய சகோதரர்கள் அவரை அவமானப்படுத்தி எகிப்து நாட்டு வணிகர்களிடம் விற்ற பொழுதும், அங்கே எகிப்திலே அங்கே அடிமையாக அவர் இருந்த பொழுதும், எகிப்திலே பல்வேறு கஷ்டமான சூழல்களை வாழ்ந்த பொழுதும் அவர் இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்தார். அதனால் கடவுளால் உயர்த்தப்பட்டார் என்ற வரலாற்று சரித்திரம், விவிலியத்தினுடைய உண்மை நிகழ்வு நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. எனவே பிரியமானவர்களே, துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு உண்டு என்ற இறை திட்டத்தை யார் ஒருவர் பொறுமையோடு ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போல இன்றைய 2ஆம் வாசகத்திலே இயேசுவை பற்றி தெளிவுபடுத்தப்படுகின்றது. அந்த உவமையின் வழியாக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் இவ்வாறாகத்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது பொறுமையை கடைபிடித்தார். ஆனால் இயேசுவுக்கு எதிராக வாழ்ந்தவர்களுடைய மனநிலை பொறாமை நிறைந்த மனநிலையாக இருந்தது. ஆட்சித் தலைவர்கள், தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லி அவர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்ட மனிதர்களாக இருந்தார்கள். இவனை ஒழித்து கட்ட வேண்டும், இவன் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடும், நம்மால் ஏமாற்றி பிழைக்க முடியாது என்று சொல்லி அவரை கொல்வதற்கு பொறாமை கொண்ட உள்ளத்தோடு திட்டம் தீட்டினார்கள். ஆனால் மறுபுறம் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து குறை சொல்லவில்லை. அவருடைய உச்சகட்டமான வார்த்தை, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பொறுமையான வார்த்தையை அங்கே வெளிப்படுத்தினார். அதனால்தான் அவரால் மீட்பை நமக்கு கொண்டு வர முடிந்தது. கடவுளுடைய திட்டம், தந்தையானவருடைய திட்டம், பாடுகளின் வழியாகத்தான் மீட்பு உண்டு என்ற இறை திட்டத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக உணர்ந்திருந்தார். அந்த இறை திட்டத்தை உணர்ந்து வாழ்வதற்கு தன்னிடம் பொறுமை வேண்டும் என்பதை உணர்ந்திருந்ததனால்தான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மிகவும் கேவலமான சாவை ஏற்றுக்கொண்ட பொழுதும் பொறுமையோடு இருந்தார், மீட்பை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை திட்டம் வியப்பானது. பலருடைய மனதிலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அதனை பெறுவதற்கு நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒருபொழுதும் அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏமாற்று வேலைகளிலோ கடவுளுக்கு விரோதமான வேலைகளிலோ ஈடுபடக்கூடாது. உண்மையான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால், நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக துன்பங்கள் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துன்பங்களின் மத்தியிலே பழைய ஏற்பாட்டு யோசேப்பு பொறுமையோடு இருந்தது போலவும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையோடு இருந்தது போலவும், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாக இருக்கின்ற பொழுது
நாம் இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய அந்த விண்ணக பேரின்ப வீட்டினுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவ்வாறாக வாழ்ந்து நமக்கு முன்மாதிரி காட்டி சென்றவள் தான் அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமனுடைய வாழ்க்கையிலும் இறை திட்டம் நிறைவேறுவதற்காக அவள் சொன்ன வார்த்தை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னையானவள் சொன்னாள். அன்னையானவளுக்கு துன்பங்கள் வந்த பொழுதும் போராட்டங்கள் வந்த பொழுதும் ஒரு பொழுதும் குறை சொன்னதாக விவிலியத்திலே இல்லை. அவர்கள் ஒரு பொழுதும் கேவலமாக மற்றவர்களை பேசியதாக விவிலியத்திலே இல்லை. அவர்கள் அழுததாக விவிலியத்திலே இல்லை. மாறாக அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே இறை திட்டத்தை ஏற்று தன்னுடைய மகனுக்கு இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு என்று உணர்ந்தவராக அந்த திட்டத்தை ஏற்று வாழ்கின்ற வாழ்விலே பொறுமையை கடைபிடித்தாள். தன்னுடைய மகனை கல்வாரியிலே மடியிலே தாங்கிய பொழுது கூட இது கடவுளுடைய திட்டம், இந்த சூழ்நிலையிலும் நான் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுமையை கடைபிடித்தால் அகில உலக தாயாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டாள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறை திட்டம் என்பது துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பு. அந்த துன்பங்களின் வழியாக நாம் மீட்பை அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே பொறுமையோடு வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே தவக்காலத்திலே நாம் வாழ்ந்து வருகின்ற நாம், ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாட நம்மை தயார் செய்கின்ற நாம், நம்முடைய தயாரிப்பு உள்ள தயாரிப்பாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே நான் எல்லா சூழ்நிலையிலும் நேரியவனாக பொறுமை உள்ளவனாக வாழ்வதற்கு ஆண்டவரை வரம் கொடு என்று நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்னையானவள் வழியாக ஆண்டவர் நமக்கு பொறுமையை கொடுத்து நாமும் இறை திட்டத்திலே முழுமையாக பங்கேற்று இறைவனுடைய விண்ணக வீட்டை அடைய இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமீன். இது தந்த போதும் உனக்கு ஈடாகுமா, உனக்கு ஈடாகுமா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உமக்கு இறைவா, இது வேண்டும் உமக்கு இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மறை நிகழ்வுகளை தகுதியான கொண்டாடு உமடியார்களை உம்முடைய இரக்கத்தால் தயாரிக்குமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உடைய கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானியும். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கின்றோம். ஓம் திறம் நின்று மக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வருக. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பழியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வு உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாரா. உன்னன்பின் பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன்னருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் அறிந்திட உள்ளத்தில் நீ வா.
கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மக்களின் மனதிற்கும் உடலுக்கு மீட்பை தந்தருளுமை மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபட்டு உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசிர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையும் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போதும் நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளைத்து தடுமாறும் பொழுதும் போர்ச்சுகேசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Villankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கியனின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.